யார் மேலேயாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குற்றம் சாட்டப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க? தப்பு பண்ணியிருக்கேன், இல்லை பண்ணலை அப்படிம்பாங்க. இவங்க எதுவுமே பேசாம குற்றம் சாட்டினவங்கள தூக்கி அடிச்சிருக்காங்க. என்னங்கிறத பார்த்தலாமா? பார்த்துருவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. குற்றம் சுமத்தினவங்க யாரு, குற்றம் சாட்டப்பட்டவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னையில், முக்கியமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற ஏரியாக்களில் என்கவுண்டர் அதிகமாகிடுச்சா அப்படிங்கிற கேள்வி தான் மக்களுக்கு வந்து எழுது. ஏன்னா கடந்த மாதம் தான் 2-3 ரவுடிகள் வந்து சுட்டு கொண்டாங்க காவல்துறை. இன்னைக்கு காலையில 2 ரவுடிகள் வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து சுடப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. முதல்ல சுட்டு கொண்டவங்க, என்கவுண்டர்லாம் சுட்டு கொல்லப்பட்டவங்க யாருன்னு நம்ம வந்து பார்க்கலாம். முத்துச்சரவணன், அதுக்கப்புறம் அவருடைய உதவியாளர் சண்டே சதீஷ், இவங்க 2 பேருமே காவல்துறையால் இன்னைக்கு மீஞ்சூரில் இருக்கிற ஒரு பாலடைந்த பங்களாவில் சுற்றி வளைக்கப்பட்ட போது 2 பேரும் காவல்துறையை துப்பாக்கியால் சுட்டாங்கன்னா தடுக்கிறதுக்காக துப்பாக்கி கீழே போட்டுருங்க, அவங்களை சுற்றுவோன்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி சுட்டதுக்கு பிறகு தான் அவங்கள 2 பேரும் என்கவுண்டரில் போட்டோன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு சொல்கிறாங்க. இந்த முத்துச்சரவணன் யாருன்னா பாடியநல்லூர் முன்னாள் அதிமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பார்த்திபனை வந்து கொண்டாங்க ஆகஸ்ட் மாதம். அதற்கு பிறகு தேடிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய தனிப்படை அமைச்சு. இந்த முத்துச்சரவணன் தலைமையில தான் அந்த ஒரு கூலிப்படைகள் அமைச்சு கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது. காவல்துறை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறப்ப தப்பிச்சு கொண்டது மட்டும் இல்லாமல் காவல்துறை நோக்கி சுட்டதுனால சுட்டு பிடிச்சோன்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்க நேற்று இரவே முத்துச்சரவணனுடைய அம்மா ஒரு கதறி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. எனக்கு இருக்கிறது ஒரே மகன், என் மகன் தப்பு செய்வான் நான் வந்து நினைக்கவே இல்லைங்க, அவங்க தயவு செஞ்சு விட்டுருங்கய்யா, எங்களுக்கு வந்து 7 பொட்டப்புள்ள இருக்குங்கய்யா, என்னால் முடியலைங்கய்யா, எனக்கு என் உயிர் மட்டும்தான் இருக்குது, தயவு செஞ்சு என் மகனை விட்டுருங்க, ஸ்டாலின் ஐயா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவர் தான் எங்களுக்கு ஆண்டவர் மாதிரி தெரியுதாருன்னு சொல்லிட்டு அவங்க நேற்று நைட்டே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. காவல்துறை பிடிச்சிட்டு போயிருக்காங்கய்யா, என் பையனை கொன்றுவோன்னு வந்து சொல்கிறாங்கய்யா, தயவு செஞ்சு காப்பாத்துங்கயா, புண்ணியமா போகுயா அப்படின்னு வந்து சொல்ல அவங்க அப்பாவை தான் சொல்றாரு, முத்துச்சரவணோட அப்பாவை தான் சொல்றாரு. ஆனா காவல்துறை வந்து இன்னைக்கு காலையில என்கவுண்டர் நாங்க போட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. எப்படி பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சதுங்கிறது தெரியல. ஆமா, ஒளிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இவங்க தான் கூட்டு போனதா வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் தனிகா என்கிற தனிகாச்சலம் அப்படிங்கிற ஒரு ரவுடி இருக்காரு. இவரை A+ கேட்டகரியில தான் வச்சிருக்காங்க போலீஸ். இது கொலை முயற்சின்னு பல வழக்குகள் இவர் மேல இருக்கு. செங்கல்பட்டு போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிப்பறி கேஸ் ஒன்றில் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போற வழியில அவர் அந்த கார்ல இருந்து தப்பிச்சு எங்கெல்லாம் அடிச்சுட்டு தாக்கிட்டு தப்பிச்சு ஓட முயன்றாரு. அதனால வந்து நாங்கள் அவரை சுட்டு பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வலது கையிலையும் வலது கால்லையும் வந்து சுட்டிருக்காங்க. வலது காலில் கூட ஓடும்போது பின்னாடி இருந்து சுடலாம், கையில் எப்படி சுட்டாங்க, ஓடும்போது குறிபார்த்து அந்த அளவுக்கு சுட்டாங்களாங்கிற கேள்வியெல்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் வச்சு ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி தான் தெரியுதுன்னெலாம் சொல்லி போயிட்டு இருக்கு விவாதங்கள். பட் ஆனால் அவர் வந்து இப்போ காயப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து தனிகா வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிப்போம் அப்படின்னு காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நம்ம வந்து பார்க்கணும். இந்த மாதம் வந்து 3 மற்றும் 4ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் எல்லா IAS IPS ஆஃபீஸரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருந்தாரு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ரொம்ப காட்டமாகவே பேசியிருந்தார். அந்த மீட்டிங்கில் சில IAS ஆஃபீஸர் IPS ஆஃபீஸர் பேர் சொல்ல வந்து பேசப்பட்டிருந்தது. நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 11ஆம் தேதி தான் சில பேர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில இந்த மாதிரி சம்பவம் வந்து என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு. ஆமாம், சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தணுங்கிறது சரிதான், ஆனால் சட்டத்தை கையில் எடுத்து என்கவுண்டர் பண்ணுறதுங்கிறத ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பல சமூக ஆர்வலர்கள் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் அந்த மேலூர் தாலுகா ஒட்டி உள்ள பகுதிகளில் கிரானைட் குவாரிகள் வந்து இயங்கிட்டு இருந்தது. அதை வந்து 2012 செப்டம்பரில் அதுக்கு தடை விதிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாடு அரசு விதித்த அந்த விதிகளை மீறி நிறைய கிரானைட் வந்து எடுக்கிறாங்க. இதனால் அரசுக்கு நிறைய இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்தது. இதை ஒட்டி IAS சகாயம் தலைமையிலான குழு வந்து அங்கே ஆய்வெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அது தடை விதிச்சாங்க, அங்கே குவாரியில் வந்து எடுக்கக்கூடாது, எதுவும்ட்டு கிரானைட் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இப்போ ஒரு 11 ஆண்டுகளாக அங்கே கிரானைட் எடுக்காமே தான் இருந்தது. இதுக்கிடையில் நிறைய வழக்குகள் வேற நீதிமன்றத்தில் இருக்குது. PRP குரூப்ஸ், அப்புறம் வந்து முதல்வரோட அண்ணன் மு.க. அழகிரி, அவருக்கு தொடர்புடைய ஆட்கள்லாம் வந்து கிரானைட் வந்து அளவுக்கு மீறி எடுத்திருக்காங்க, விதியை மீறி எடுத்திருக்காங்கிற குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. 11 ஆண்டுகளாக வந்து அந்த தடை அப்படியே தான் இருந்தது, எங்கேயுமே டெண்டர்லாம் விடலை. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அதுக்கு மெல்ல மெல்ல காய்களை நகர்த்தி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுரை மாவட்ட நிர்வாகத்திலேருந்து
டெண்டருக்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. குவாரிகளுக்கு டெண்டர் வந்து 30ஆம் தேதி வந்து டெண்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப வந்து அங்கே விதிகளை மீறுறதுக்கு அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது வேற இது நடந்திருக்கு அப்படிங்கிறது பல சர்ச்சைகளை வந்து இப்போ கிளப்பியிருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். திராவிட மாடல் ஆட்சியில ஏற்கனவே சொத்து வரி அதிகரிப்பு, மின்கட்டண வரி அதிகரிப்பு, தண்ணீர் வரி அதிகரிப்பு, அந்த வரிசையில வாகனங்கள் வரி அதிகரிப்பு. சேர்த்துவாங்க சொல்ல கைத்துட்டுங்க எல்லாரும். நம்ம வண்டி வாங்கலாம்னு நினைச்சது ஒரு தப்பா டக்குன்னு அதிகரிச்சு விட்டாங்க. சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சது இல்லை, அதுலதான் வந்து இந்த மசோதாவை வந்து நிறைவேற்றிருக்காங்க. 2012க்கு அப்புறம் இப்போதான் வந்து நாங்கள் வரியை வந்து உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகனத்துக்கான அந்த லைஃப் டைம் டேக்ஸ்ல வந்து 2% வரையும் உயர்வு வந்து அடைஞ்சிருக்கு. எல்லா வாகனங்களுக்குமே தமிழ்நாட்டில் வாங்கப்படுற எல்லா வாகனங்களுக்குமே வரி வந்து அதிகரிச்சிருக்கு. நம்ம இப்போ 2 வீலர் தானே அதிகமாக வாங்குறோம், அதில் வந்து பார்த்தோம்னா 1 லட்சம் வரையும் உள்ள 2 வீலருக்கு 10% வரி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. 1 லட்சம் டு 5 லட்சத்துக்கு வந்து 12%, 5ல-இருந்து 10 லட்சத்துக்கு மதிப்பிலான வண்டிக்கு வந்து 13%, 10ல-இருந்து 20னா 18, 20க்கு மேலனா 20% வரி. இதே வந்து காருக்கு வந்து 5 லட்சம் வரையும் 12, 5 டு 10க்கு வந்து 13, 10 டு அந்த அதே மாதிரி வண்டிக்கு என்ன சொன்னோன்னே அதே தான் காருக்கும் வந்து மூச்சு பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆமா போட்டிருக்காங்க. ஸோ மூச்சு பிடிச்சி அதை சொல்லிட்டேன். இதுதான் வந்து வரி, அதுக்கான இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க. ஸோ இது வந்து 5% வரையும் வாகனங்களோட விலை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் சொல்றாங்க. வந்து வரியும் அதிகரிக்கும், அந்த வாகனத்தோட விலையும் அதிகரிக்கும். மொத்தத்துல எல்லாமே அதிகரிக்கும் இங்க. ஆமா, இப்போ வந்து 2024 வரையும் பெட்ரோல் விலை அதிகரிக்காது, அதுக்கப்புறம் அதுவும் அதிகரிக்கும். என்னதான் பண்றது? கச்சா எண்ணெய் விலை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்ப. ஆமா, ஆனா கூட நம்ம கம்மியா தான் இருக்கு இப்ப பெட்ரோல். கம்மியா இருக்குங்கிற சென்ஸ் ஏத்தாம இருக்காங்க. அது காரணம் வந்து வரப்போகுது தேர்தலுங்கிறது தான். ஆமா, சரி எது எப்படியோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 11 வருஷம் கழிச்சு இப்பதாங்க நாங்க ஏத்துறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா, அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா நாங்களாம் ஏத்தவே இல்லை எங்க ஆட்சியில. நாங்க 2012 இருந்து 2021 வரைக்கும் எடுத்து 9 ஆண்டுகள் நாங்க தான் இருந்தோம். மக்கள் மீது எந்த சுமையும் இருக்கக்கூடாது, எல்லா சுமையும் நாங்க தாங்கிக்கிறோம் தான் தாங்கிட்டு இருந்தோம். திமுக அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க சொல்ல அறிக்கை வரும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து. ஆமா, அவரு இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். 3 days லேட்டா தான் வரும். அது அறிக்கையில் இருக்கிறோம், நல்ல நல்ல பாயிண்ட் எழுதி கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி சிரிச்சிருக்கோம்ல அந்த அறிக்கையா. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு. அவர் வந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டு பார்த்தாங்க, நிராகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்தப்ப அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து கால அவகாசம் வேணும்னு கேட்கிறப்ப நீதிபதி ஓகேன்னு வந்து கொடுத்துருக்காரு. அக்டோபர் 14ஆம் தேதிக்கு இந்த வழக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஆனா நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு பெரிய ஆர்வம் காட்டலைங்கிறது தெரியுது. இந்த வழக்குல ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ் கூட இல்லையா. அந்த வழக்கு வந்தப்ப ஓகே ஐயா கொஞ்சம் காலவாசம் வேணும், ஓகே தள்ளிவீங்க, அக்டோபர் 16 அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி ஜூன் 14ஆம் தேதி வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். ஆமா, பல மாதங்களா வந்து உள்ளே தான் இருக்கிறாரு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டான்லிக்கு வந்துட்டு போனாரு வெளியே, அதெல்லாம் தான் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருக்காரு எங்க நபர், அதனால ஜாமீன் கொடுத்தே தீரணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா அக்டோபர் 16. ஆனா என்னன்னா அக்டோபர் 16 1200க்கும் மேற்பட்ட வழக்குல அன்னைக்கு லிஸ்ட் ஆக போதும். அதனால இந்த வழக்கு லிஸ்ட் ஆகுமா ஆகாதானே தெரியல. எப்போ வரும்னே தெரியல. ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி கடல்லே இல்லையான்றதுதான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, அமலாக்கத்துறை வந்து ரொம்ப வேகமா தானே செயல்பட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி வழக்குல. ஆமாப்பா, அதே மாதிரி வந்து இல்ல அமலாக்கத்துறை நிச்சயம் சொல்லி ஆகணும். ஏன்னா அமலாக்கத்துறை வந்து 120 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையோட 3000 பக்க ஆவணங்களையும் சேர்த்து செந்தில் பாலாஜி தான் முதல்ல அவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை. இதையும் சொல்றாங்க. வேற யாரை காட்டிலும் இவருக்கு தான் வந்து வேகமா செயல்பட்டு இருக்காங்க. குற்றப்பத்திரிகையோட தூரம் தாக்கல் செய்யப்படவே இல்லையா அமலாக்கத்துறை. இன்னொரு பக்கமும் வேகமா செயல்பட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை. எங்கன்னா கோவை, சென்னை உள்ளிட்ட அந்த லாட்ரி மார்டின் இருக்காருல்ல, அவருக்கு சொந்தமான இடங்கள்ல வந்து ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏற்கனவே அவரோட 457 கோடி மதிப்பிலான சொத்தை வந்து முடக்கி வச்சிருந்தாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, சிக்கிம் மாநிலத்துல 2009-10 அந்த காலகட்டத்துல லாட்ரி விற்பனையில விதிமீறி வந்து 910 கோடி வந்து சம்பாதிச்சிருக்காரு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை எல்லாம் நடந்திருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் தான் இன்னும் அவரை வந்து துரத்திட்டு இருக்கு அமலாக்கத்துறை. எப்போ சிக்குவாருங்கிறது கூடிய விரைவில் தெரியும். பாண்டிச்சேரியில சந்திரா பிரியங்கா வச்சு தான் அரசியல் இப்போ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருந்தாங்க. என்ன அவங்க காரணம் வந்து சொன்னாங்கன்னா, ஒரு ஆதிக்கிய சமூகத்தால் நான் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாகிறேன்,
ஒரு பெண் வந்து அடக்கி வைக்க பார்க்குறாங்க, சமூக ரீதியாகவும் சரி ஒரு பெண்ணாகவும் சரி குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இவங்க வந்து ஒரு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாங்க, தொழிலாளர் நலன்துறை வந்து அமைச்சராக வந்து இருந்தாங்க, முக்கியமான பொறுப்புகளை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, 6 மாதங்களுக்கு முன்னாடியே என்ஆர் காங்கிரஸ் அந்த ரங்கசாமி இருக்காருல்ல, என்கிட்ட வந்தாரு, அவங்க வந்து சரியா செயல்படலை, அவங்கள மாத்தணும் வந்து கோரிக்கை வச்சாரு. நான் தான் வேணாம் அவங்க இதுலயே அமைச்சரவையிலே இருக்கிற ஒரே பெண் அவங்க ஏன் நீங்க மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க, சொல்லி புரிய வைங்க, நான் வந்து சொல்லி அவரை அனுப்பி விட்டுருந்தேன். இப்போ வந்து திருப்பி 6 மாசம் கழிச்சு வந்து அவங்க சரியா வேலையே செய்யலைங்க, அதை செஞ்சு மாத்தணும்னு அவங்க சொன்னாங்க. அந்த பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும், அதனால அவரை அமைச்சரை நீக்கணும்னு சொன்ன கடிதத்தை நாங்கள் மத்திய அமைச்சருக்கு அனுப்பிட்டோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து சந்திரா பிரியங்கா தான் ராஜினாமா கொடுத்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஓகே, முன்னாடியே ஸ்மெல் பண்ணதுனால அவங்களே ராஜினாமா பண்ற மாதிரி ஒரு நாடகம் நடத்துறாங்கன்ட்டு இங்க என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாராயணசாமி இருக்காருல்ல, முன்னாள் முதலமைச்சர், பாண்டிச்சேரியோட முன்னாள் முதலமைச்சர், அவர் வந்து களமிறங்கியிருக்காரு. அந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதியை வந்து பண்ணியிருக்காரு ரங்கசாமி. அதனால அவர் மேல தலித் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு போட்டு அவரை கைது பண்ணி விசாரிக்கணும்லாம் பேசியிருக்காரு. ஸோ இதை வச்சுதான் இப்போ அரசியல் போயிட்டு இருக்கு பாண்டிச்சேரியில. இப்படி போயிட்டு இருக்குன்னா, நீ அக்கா வந்து பேசிடுறாங்க காலையில, நீ வந்து கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்க தெலுங்கானாவுல. இன்னமா அதே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க, புலம்ப விட்டுருக்காரு சந்திரசேகர் ராவ் தமிழிசைய. ஆமா, புலம்ப விட்டுட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம், ஈரோடு அந்த ஊத்துக்குழி பகுதியில ஒரு மோசடி நடந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்க ரிட்டர்ன்ல 1 கோடி ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.8 கோடி வந்து மோசடி நடந்திருக்கு. இது என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா, இது பாரத பிரதமரோட ஒரு அரிதான திட்டம், இதுல வந்து நீங்க பயனடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன திட்டம்னா, ஏழைகளுக்கு வந்து கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து அதை உங்களுக்குலாம் கொடுக்கறது தான் இந்த திட்டம். அதுல இருந்தா நாங்க 1 கோடி கொடுக்க போறோம். 15 லட்சம் தான் சொன்னாங்க அவங்களே, இவங்க 1 கோடி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த புகார்லாம் வந்துட்டு இருக்கான். ஸோ இது வந்து யாரு என்னங்கிறத விசாரிக்க போகுது ஈரோடு மாவட்ட காவல்துறை. ஆனா 1 லட்சம் வாங்கி எவ்வளவு பேர் 1 லட்சம் வாங்கியிருக்கான் பத்தியா? 1 கோடிக்கு மேல வாங்கியிருக்கான். எப்படி ஏமாத்தி மோடி பேர் சொன்னா நம்புறாங்க, அதானே? ஆனா வாக்கு மட்டும் விழுக மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. சரி, இந்த மோடியை பத்தி பேசுறப்ப, மோடி அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தது அந்த சிஏஜி அறிக்கை. 7.5 லட்சம் கோடி முறையீடு நடந்திருக்கிறதா அந்த அறிக்கையில தான் சொல்லப்பட்டிருந்தது. இது வந்து மழைக்கால கூட்டத்தொடர் முடியிறப்ப ஆகஸ்ட் 12ஆம் தேதி 12 துறைகள்ல ஆய்வு செஞ்சு அந்த அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருந்தது. முக்கியமா அந்த துவாரகா சாலை 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த அரசுங்கிறத குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னா, மத்திய தணிக்கைத்துறை முதன்மை இயக்குனர் துவாரகா சின்ஹா. இவங்க வந்து மார்ச் மாதம் 2023 தான் அந்த பதவியில் உட்கார வைக்கிறாங்க அவங்க. இப்போ இந்த அறிக்கை வந்த உடனேயே அவங்களை இப்ப எங்க தூக்கி அடிச்சிருக்காங்கன்னா, கேரளாவில் இருக்கிற கணக்காளர் ஜெனரலுக்கு வந்து தூக்கி அடிச்சிருக்காங்க. அங்க தூக்கி அடிச்சிருக்காங்க, அக்கௌண்ட் ஜெனரலா தூக்கி அடிச்சிருக்காங்க கேரளாவுக்கு. இப்ப 6 மாசத்துல தூக்கி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இவங்க மட்டும் தூக்கி அடிக்கப்படல. அடுத்து வர்றேன், ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா, பேர் படிக்கிறது கஷ்டமா இருக்கு, அவ்வளவு இக்கட்டான பேர் வைக்கிறாங்க. இதுல என்னன்னா, இறந்து போனவங்களுக்கு காப்பீடு வந்து பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. அதுவும் ஒரே நம்பர்ல இருந்து பல லட்சம் நபர்களுக்கு இந்த காப்பீடு வழங்கப்பட்டிருக்குங்கிறத ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தாரு மத்திய இயக்குனர் தத்தா பிரசாத் சூரியகாந்த். இவரு வந்து வேற துறைக்கு வந்து மாத்திருக்காங்க, சட்ட இயக்குனருக்கு வந்து மாத்திருக்காங்க. இன்னொருத்தர் அசோக் சின்ஹா, இவர் வந்து இயக்குனர் ஜெனரலா இருந்தாரு வட மத்திய மண்டலத்துக்கு. இவர் வந்து இப்ப அலுவல் மொழி இயக்குனராக மாத்திருக்காங்க. இவங்க முக்கியமான 3 பேர் தான் அதுல இருந்திருக்காங்க. 3 பேரும் வந்து இப்ப மாத்திருக்காங்க, அவங்க பொறுப்புகள் வந்து மாத்திருக்காங்க, அவசரம் மாத்திருக்காங்க. இதான் வந்து காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகள்லாம் செஞ்சாங்க, அதை பொறுத்துக்க முடியாத பிஜேபி அரசாங்கம் அவங்கள வந்து பழிவாங்கும் நடவடிக்கைக்காக தூக்கி வந்து அடிக்கிறாங்க வேற வேற இடங்களுக்கு. இதை நம்ம ஆரம்பத்துல நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஆமா, இந்த சிஏஜி அறிக்கையை பத்தி மோடி அமித்ஷா வாய் திறக்கவே கிடையாது, இது வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வந்து தூக்கி அடிச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ நடந்திருக்கு, அதுதான் காங்கிரஸ்லன்னு சொல்றாங்க. பண்ணலன்னு சொல்லுங்க, நாங்க முறையான எதுவும் பண்ணலன்னு சொல்லலாம், இல்ல பண்ணேன்னு சொல்ல முடியாது.
அப்ப இப்படி தூக்கி அடிக்கிறதுனால என்ன புரிஞ்சுக்கணும்? ஒருவேளை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து மக்களுக்கு வரும்ல. வரும். காங்கிரஸ் அதுதான் சொல்றாங்க, இவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களை இந்த மாதிரி தூக்கி அடிக்கிறது இல்லைன்னா அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த 2G வந்து இந்த மாதிரி தான் வந்தது, சிஏஜி அறிக்கை, அதை பெருசாக்குனாங்க. இப்போ 7.5 லட்சம் கோடி ஊழல், இதை வந்து இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஆம் ஆத்மியும் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ. ஆனா தூக்கி அடிச்சிட்டாங்க அந்த 3 பேரையும். ஆமா, அப்ப அடுத்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டாக் நீ வந்து கணக்கு எடுத்துருவீங்க, நீங்க எடுத்துதான் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஆனா எல்லாமே வெளிப்படையா பண்றாங்க பாரு இந்த கவர்மெண்ட். நாங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க தானே டிரான்ஸ்பரன்சி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது இதுலயே கேட்டுறாங்க. ஆமா, அதே மாதிரி அந்த நியூஸ் கிளிக் இருக்காங்கல்ல, நியூஸ் கிளிக் மேல ஏற்கனவே ஊப்பா சட்டம், அந்த கொடூரமான பயங்கரவாதிகள் மேல பயன்படுத்துற சட்டத்தை பயன்படுத்தி அங்க ஆசிரியரையும் அந்த ஹெச்ஆர் ஹெட்டையும் கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க டெல்லி போலீஸ். அதுக்கு முன்னாடியே அமலாக்கத்துறை வந்து இவங்க சீனா கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க குற்றச்சாட்டுல வந்து அவங்கள விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப சிபிஐயும் இந்த வழக்குல வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. FCRA ஆக்ட், அதாவது வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறதுல அந்த ஒழுங்குமுறை இருக்கும்ல, அதுல விதிமீறல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இப்போ நேத்துமே ரைடு வந்து நடந்திருக்கு டெல்லியில எல்லா இடத்துலையும். இந்த வழக்கையும் வச்சு கருத்து சுதந்திரத்தை நசுக்க பாக்குது அப்படிங்கிறத வந்து எதிர்கட்சிகளும் சரி பத்திரிகையாளர்களும் சரி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க. சிபிஐ, அமலாக்கத்துறை, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற டெல்லி போலீஸ்னு எல்லாரையும் பயன்படுத்தி நசுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இன்னொன்று வந்து அங்கே பாலஸ்தீனம், இஸ்ரேல், இப்போ உலகமே வந்து 2 தரப்புலையும் மாறி மாறி நின்றுட்டு இருக்கு. இங்கே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பிஜேபி பொறுத்த வரைக்கும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் வந்து அவசர கால இந்த பிரகடனத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. பாலஸ்தீன அரசு வந்து ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு வாங்கணும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இது வரைக்கும் அங்கே அமைதி திரும்பவே இல்லை, குண்டுமலை தான் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, இப்போ அமெரிக்கா வேற அங்கே போர்க்கப்பல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வந்து நேரா இஸ்ரேலுக்கே போயிருக்காரு. போய் உங்களோட துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் பண்றதை பார்த்தா இன்னும் பெருசாகுமோ, அமெரிக்கா வந்து பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுங்கிறது தெரியுது. ஆனா பாலஸ்தீனத்துல உள்ள மக்கள் வந்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குடிநீர் கிடையாது, உணவு கிடையாது. 250க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து அங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒரு போர் குற்றம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து பாலஸ்தீன தரப்புல இருந்து வச்சிட்டு இருக்காங்க. தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்லாம் வேற பயன்படுத்துறாங்களாம் இஸ்ரேல். ஸோ இந்த போர் எங்க போய் முடியுங்கிறதே ஒரு பயமா தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஆமாம், அதே மாதிரி 18,000 இந்தியர்கள் வந்து சிக்கியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அவங்க மீட்கிறதுக்காக ஆப்ரேஷன் அஜய்ங்கிறது ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். அங்க இருக்க இந்தியர் எல்லாரும் பத்திரமா திரும்பவும் நம்ம வந்து பிரார்த்தனை வந்து செய்யணும். சீக்கிரம் போரும் வந்து முடிவுக்கு வரணும். டெல்லி ஆனந்த் விகார் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி அஸ்ஸாம் வரையும் போற அந்த நார்த் ஈஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து பீகார்ல உள்ள ரகுநாத்பூர் அப்படிங்கிற ஸ்டேஷன் பக்கத்துல நேத்து இரவு வந்து தடம் புரண்டிருக்கு. அந்த 21 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கு. அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த ஒரிசால நடந்த கொடூரம் மாதிரி திரும்பியும் நடந்திருக்கு. பட் இதுல வந்து இதுவரையும் அந்த ட்ரெயின் ஒரிசால கிராஷ் ஆச்சு, இங்க வந்து எதுவும் நடக்கல. அப்படிங்கிறனால 4 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, 60க்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியா இந்த ரயில்வே துறையில இந்த மாதிரி தான் நடந்துட்டே இருக்குது. அந்த ஒரிசால இருந்து கூட இவங்க பாடம் கத்துக்கல. அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் என்ன பண்றாரு அப்படிங்கிற கேள்வியை வந்து திரும்பியும் இந்த விபத்து வந்து நம்மளை கேட்க வச்சிருக்கு. ரயில்வே அமைச்சர் அவரா கரெக்டா செக் பண்ணு. வந்தே பாரத் போறப்பெல்லாம் அமைச்சர் தான் பக்கத்துல நிக்கிறது கிடையாது. பிரதமர் மோடி தானே போய் பச்சை கொடி காட்டி இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துக்குலாம் போவாரா? போக மாட்டாரு. பச்சை கொடி காட்டுறதுக்கு மட்டும் போவாரு கிளம்பி. ஆமா, ஒரிசாக்கு ஆனா போனாரு. இதுல வந்து இப்போ மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப தீவிரமான பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி ரயில்வேல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தா கூட ஒரு 4 பேர் உயிரிழப்புனாலும் அது உயிரிழப்பு தான். அதை தாண்டி ஒரு ஹை லெவல் கமிஷன் அமைச்சிருக்கோம், இது வந்து விசாரிச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிசாலே என்ன நடந்துச்சு, யாரு என்ன பண்ணாங்கங்கிறத இவங்க தெளிவா வெளிப்படையா சொல்லலை. ஆனா வந்து இப்பயும் ஒரு கமிஷன் அமைச்சிருக்கோங்கிறது மட்டும்தான் மத்திய அரசுல இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தைங்க சத்தம் போட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்தா கூட நம்பிடலாம். ஆனா சத்தமே இல்லாமல் அமைதியாக 5 நிமிஷம் இருந்தாங்கன்னா ஏதோ பெரிய வேலை நமக்கு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், இன்க்ரிமெண்ட் கொடுன்னு கேட்டால் என்னடா வேலை செஞ்சேன்னு கேட்குறாங்க. சரின்னு லீவு கேட்டால் நீ இல்லாமல் கம்பெனி எப்படி நடக்கும்னு சொல்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா இங்கெல்லாம் வேற வேறு நாட்களில் தேர்தல் வச்சிருக்கீங்களே ஜி.
அப்படியா? இருக்காதே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாட்டுல ஒரே தேர்தல் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்போம் சாரே. அது என்னன்னா ராஜஸ்தான்ல 23 இருந்தது 25 மாத்திட்டாங்க நவம்பர் மாசம். அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெஸ்டிவல் சீசனா அப்ப நிறைய திருமணங்கள் எல்லாமே நடக்க போதான். ஓகே. அதனால 25 வாக்கு சதவீதம் கம்மியாயிருந்தனால தேர்தல் ஆணையம் மாத்தி வச்சிருக்காங்க. ஊழலை அம்பலப்படுத்திய சிஏஜி அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதா மத்திய அரசு காங்கிரஸ் கண்டனம். அப்பதானே மற்றவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கடைசி ட்வீட் படிச்சோம்ல, அவருக்கு தான் இன்னைக்கு விருது. மத்தவங்க ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு வந்து மிரட்டி இருக்காருல்ல. அந்த ட்வீட் போட்டவருக்கா இல்ல இல்லப்பா, மிரட்டணும்னு நினைச்சவருக்கா? ஓகே ஓகே. அதனால மோடிக்கு வந்து மிரட்டு அப்படின்னு கொடுத்துடலாம். ஏன்னா அதான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஆமா, அதனால மோடிக்கு விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி.